நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரியவர்களை, பாரதத்தினுடைய கட்டமைப்பு என்பது இந்த தேசத்தினுடைய இறையாண்மையை காப்பதற்காகவே, இந்த பாரதத்தினுடைய பூமியை காப்பதற்காகவே கட்டமைக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். யாருடைய உணர்வுகளையும் யாருடைய மதங்களையும் புண்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் அல்ல. சிஏஏ என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. எல்லா மதங்களுக்கும் சுதந்திரம் உண்டு, இல்லை என்பது மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அந்த மதங்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல அருமைக்குரியவர்களை, இங்கே அனைவரும் வேட்பாளராக நிற்கின்றார்கள். எந்த வேட்பாளராக வேண்டுமானாலும் இருக்கலாம், யாரையும் குறை சொல்ல வியப்பில்லை. ஆனால் இந்த கோவை மண்ணிலே களம் காண்டுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய எழுச்சி வீரன் அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களித்துமே ஆனால் நிச்சயமாக கோயமுத்தூர் வளர்ச்சி பெறும் என்பதற்காகவே தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்கின்றோம். 1000 கோடிக்கு மேல் வேண்டும். ஆனைமலை அணைக்கட்டினுடைய அந்த சுழற்சி முறை வித்திட வேண்டும் என்று சொன்னால் 500 கோடி வேண்டும். மொத்த கட்டமைப்புக்கு 3000 கோடி இருந்தால் மட்டுமே கொங்கு மண்டலம் ஒரு 50% வளர்ச்சி அடையும். ஆகவே இந்த 50% 3000 கோடி அல்ல, 10,000 கோடியாக இருந்தாலும் மோடி அவர்களினுடைய அன்புக்கும் பாசத்துக்குரியவருமான அண்ணாமலை அவர்களால் மட்டுமே தான் பெற முடியும் என்கின்ற காரணத்தால் நம்முடைய சங்கதிகளுக்கும் நாளைய சங்கதிகளும் இந்த கொங்கு மண்டலத்திலே வளர்ச்சியை யுகம் காண வேண்டும் என்று சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணல் காந்தி குடிமையாக கோவை பாம்பு கொடுத்தா பாம்பு பாம்பு அரசியல் ஆகாம எடுத்துடலாம் பேசி கட்டு நின்று. ஏன்னா இன்னும் கூட்டம் வந்துடும். அப்படி அந்த உமாநாத்தில் ஒரு 5 உள்ளூர் போயிருக்கலாம். மண்ணின் மைந்தருதாங்க உங்க வீட்டு பிள்ளை மாறாருங்க. சிறுமணி தண்ணி போல சுகமானவரு, ஊழலுக்கு எதிராக கொடுப்பவரு. சிறுமணி தண்ணி போல சுகமானவர். கூப்பிடுங்க.
பேரணிக்கு சொந்தக்காரர் நமது தொகுதியில் ஒரு விஷயம். அவர் நமது கோவை மாவட்டத்தின் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாகும். அண்ணாமலை ஜி அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். அவர் அப்படியே பிரியின மிகப்பெரிய கோவை மாவட்டத்தை மிகப்பெரிய சிறந்த எடுத்துக்காட்டு வாக்களியுங்கள். காய்கறி விற்கும் அக்காவே மறந்து விடாதீர்கள். நல்ல ஒரு மாற்றத்தை உங்களிடம் தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பன்னீர்மலை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆல்ரெடி சிறு குறு தொழிலாளர்கள் நலனுக்காக தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பீக் ஹவர்ஸ் மின் கட்டணத்தை குறைக்க செய்தவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு